மனிதர்கள் இருக்கலாம். யூஸ் பண்ணிட்ட பிறகு தூக்கி எறியப்பட்டு விட்டனே, அவ்வளதாய் முடிந்தது இல்லைங்க. கெத்செமன் தோட்டத்தில் அழுது ஜெபம் பண்ணின ஒருவருடைய சத்தம் உன் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏமே ஊழியக்காரன் வேணா, ஏமே ஊழியக்காரனாய் சாமுவேல் ஒருவேளை இவனாயிருக்கமோ, இல்லை நீயோ சரீரத்தையும் தோற்றத்தை வைத்து நிதானிக்கிறாய். நானோ உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறியக்கூடியவோ, உனக்காய் வழக்காடு, உனக்காக பேச, உனக்காக நிற்க ஒருவருமே இல்லாமல் இருந்தால் பரலோகத்தின் தேவனே களத்தில் இறங்கி வந்து நிற்பான். என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்றேன். உன் வாழ்க்கையில் சில காரியம் அத்தியாகத்தை கர்த்தர் மாற்றி எழுதுவா. உன் சூழ்நிலையை மாற்றி எழுதுவா. ஒருவேளை நீ என்னல்லாம் அவ்வளோதான், இனி அவ்வளோதான். நான் அடிக்கடி நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை, நான் ஒரு அன்லக்கி பர்சன். ஒருத்தரை விலகணும், ஒருத்தரை இழந்தா பரவாயில்ல, எல்லாத்தையும் இழந்து நின்னா வேஸ்ட் இல்லை. ஆனால் நான் ஒரே ஒரு தாயை தான் இழந்தேன், ஒரே ஒரு தங்கச்சி இருந்தா அவளை இழந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரக்கணக்கான தங்கச்சியால் உண்டு. ஏன் சொல்கிறேன்னா, நீ கர்த்தருக்கா நிற்கும் போது பரலோகம் உன்னை ஒரு நாள் அவமானப்படுத்தாது. கர்த்தருக்கா நிற்கிறவா உன் வாழ்க்கை ஒரு நாளும் தலகுனிவை சந்திக்காது. அப்படிப்பட்ட நிலையில் நிற்கிற உன்னை ஒயமே ஸ்தோத்திரம், உடைந்து நிற்கும் போது கர்த்தர் சில காரியத்தை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு மகிமை உன் கூடாரத்தை, உன் வாசஸ்தலத்தை கர்த்தர் தட்ட போகிறார் என்பது அர்த்தம். ஏமே ஒரு வழியா வர சத்துரு 7 வழியா ஓட போகிறார் என்பது அர்த்தம். ஒரு வழியா மூடப்பட்ட வழிகள் 7 வழி கத்த திறக்க போறார் என்பது அர்த்தம். எப்பத்தா என்று சொல்லி கதவை திறப்பா. ஏமே பாடையை தொட்டவர் இயேசு, கடல் மேலே நடந்து வந்தவர் இயேசு, காற்றையும் கடலையும் தான் கைக்குள்ளே வைத்திருக்கிறவர் இயேசு. அவரை தான் நம்ம என்ன பண்றோம், விட்டுறோம். நிறைய மனுஷங்க இருப்பான், நான் பார்த்துட்டேன், அதனால சொல்றேன். ஒரே ஒரு மூச்சு இயேசுவோடு கூட நீ பேச பேச வாழ்க்கை என்ன பண்ணும் தெரியுமா, மாறும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அது பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, பார்க்க மாட்டேன். ரூமாக இருந்தாலும் சரி, அவர் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ப்ரையாரிட்டின்னாப்பா தமிழில் முக்கியத்துவம் தானே, முக்கியத்தை முன்னுரிமை. அப்போது ஆண்டவருக்கு அந்த முன்னுரிமையை கொடுத்தா அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், என்ன கனம் பண்ணுகிறவர்ல சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். சென்னையில் காலையில் தண்ணி பிடிப்பாங்க லேடிஸ் எல்லாம். அங்கே அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த கடையிலேருந்து இந்த கடை கேட்கும். அது அந்த லேடிஸ்லாம் கைலி கட்டுறது போல், பாவடையை கைலி போல் கட்டியிருப்பான். ஒரு அண்ணன் பாவம், நான் பார்த்த சம்பவத்தை சொல்கிறேன். சென்னை வேசார்பாடின்னு ஒரு இடம் இருக்குது. இருக்கிறதுலையே ரவுடிஸுகளை உருவாக்கி ஒரு ஏரியா அதான் மோசமான ஏரியான்றதுடைய, அங்கே ரத்தம் ஆறாய் ஓடுகிற இடம், ரத்தம் ஆறாய் ஓடுகிற இடம். அந்த இடத்துல ஜீவா டேஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சின்னு ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும். பக்கத்துலலாம் ஒரு குழாயில் ஒரு தண்ணி பிடிக்கிறோம், எல்லாம் ஒயிட் கலர். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தாங்க, எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அரசியல்வாதின்னு எதுவும் தெரியாது, நர்ஸ் எதுன்னு தெரியாது, டாக்டர்னு தெரியாது, எல்லாரும் ஒயிட்டில் இருப்பான். ஊழியக்காரங்களும் ஒயிட்டில் இருப்பாங்க, விசுவாசின்னு சொல்ல தேவையில்லை, அவங்களும் ஒயிட்டில் இருப்பான். நாட்டை விட்டு இறங்கின ஒரு அண்ணன் வந்து தண்ணி பிடிக்க வந்தார். இந்த அக்கா உண்டு, ஹலோ மேன், இல்லைம்மா சர்ச்சுக்கு டைம் ஆகுது. அது ஒரு ஸ்டெப்பு வச்சு டேசு பருப்படிங்க அவரை கையினோடு திரும்பி
பல 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 பழம் ஊற்றுது.